நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காஃபியா டீயா? ஒன்னும் வேணாம் மேடம். நான் உங்களுக்கு மூணாவது சாய்ஸ் தரவே இல்ல. காஃபியா டீயா மாத்திரம் சொல்லுங்க. காஃபி. எனக்கும் காஃபி மேம். என்ன கார்த்தி, ராஜி காஃபி கேட்டதுனால நீயும் காஃபி கேக்குறியா? அப்படி இல்ல மேம். எனக்கு தெரியும் உனக்கு டீ தான் பிடிக்கும்னு. எனக்கு எதுக்கு ரெண்டு வேலை நீ யோசிக்கிறியா? I'll get you tea. சார் உட்காருங்க. புது கம்பெனிக்கான அப்ரூவல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அதுக்கான வேலைகளை நம்ம ஆரம்பிக்க வேண்டியதுதான். நான் இன்னைக்கு உங்களை இங்கே வர சொன்னது உங்களோட வேலைகளை ரிசைன் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு தான். என்ன ராஜி, வேலையை விட்டுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கா? அப்படிலாம் இல்லை சார். அப்படிதான். நல்ல வேலையோ கெட்ட வேலையோ வேலையை விடுறதுன்றது ஒரு சுகமான விஷயம். ஆனால் அப்படி வேலையை விடக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரியான வேலைகள் நம்ம ஊரில் ரொம்ப கம்மி தான். ஓகே, இன்னைக்கு நான் பேசணும்னு நினச்சதை ஃபோன்லேயே சொல்லியிருக்க முடியும். உங்களை எதுக்கு நான் நேரில் வர சொன்னேன்னா, ஒரு வேலையில் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ராப்பராக சில விஷயங்களை பண்ணுவோமோ அந்த வேலையை விட்டு வெளியே வரும்போதும் அப்படி தான் பண்ணணும். திடீர்னு நோட்டீஸ் கொடுக்கறது, பாதி பேர் அப்படியே காணாமல் போயிடுறது, இந்த கம்பெனியில் லீவை போட்டு இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறது, இதெல்லாம் ப்ராப்பரான விஷயமே கிடையாது. உங்கள் கம்பெனி உங்ககிட்ட எப்படி வேணால் நடந்துட்டு இருக்கலாம். ஆனால் நீங்களும் அப்படியே நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேலையை விடுறதுக்கு சில மாரல் அண்ட் எத்திக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். நாளைக்கு உங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ்லாம் க்ளீனாக இருக்கும். முதல்ல நீங்கள் உங்களோட சீனியர்கிட்ட வேலையை ரிசைன் பண்ண போகிறாங்கிறத ஓரலாக சொல்லிடணும். ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடியே ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா உங்களை கூப்பிட்டு ஏன் வேலையை விட்டு போகிறீங்கன்னு கேட்பாங்க. மொத்தமாக ஃபீல்டை மாற்ற போகிறேன், இது லோக்கல் கம்பெனி, நான் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை செய்ய விரும்புகிறேன், என் பேரண்ட்ஸ் எல்லாம் பெங்களூரில் இருக்காங்க, ஐ வாண்ட் டு செட்டில் டவுன் இன் பெங்களூர், இப்படி ஏதாவது ஒரு வேலையை விடுறதுக்கான காரணங்கள் சொல்லணும். ஒருவேளை அவங்களால சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் அவங்க அதை சால்வ் பண்ணுவாங்க, உங்களை பெங்களூர் பிரான்ச்சுக்கு மாற்றலாம். இந்த மாதிரி இல்லை, நீங்கள் சினிமா டைரக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா கம்பெனியால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்காக சாஃப்ட்வேர் கம்பெனி சினிமாலாம் எடுக்க முடியாதுல்ல. அந்த சமயத்தில் அவங்க ஆல் தி பெஸ்ட் சொல்லி உங்களை அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் ஓவராலாக உங்கள் மேனேஜர்கிட்ட இதை சொல்லி டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்பராக உங்கள் ரெசிக்னேஷனை மெயில்லையோ நேர்லையோ கொடுக்கணும். அங்கேருந்து அவங்க சொல்கிற நோட்டீஸ் பீரியட் 1 month அல்லது ஒரு 45 days நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு அடுத்து அந்த பதவிக்கு வரப்போகிறவங்ககிட்ட உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு, ரெசிக்னேஷன் போட்டதும் வேலை செய்கிற கம்பெனியை பற்றி தப்பாக பேசுறது. அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. 3 வருஷமோ 4 வருஷமோ அந்த கம்பெனி நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்க, அந்த பேசிக் கர்ட்டசி எப்பவுமே இருக்கணும். உனக்கு அப்புறம் இந்த வேலையில் தொடர போகிறவங்கள நீ டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த கம்பெனிலேருந்து வெளியே போய் அடுத்த கம்பெனியில் சேர்ந்த பிறகு கூட அந்த கம்பெனியோட நீ போட்டிருக்கிற கான்ட்ராக்டுக்கு பிரச்சனை இல்லைன்னா உன் பழைய கம்பெனி ஏதாவது உதவி கேட்டால் கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ணலாம். பழைய கம்பெனிக்காக நீ வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அங்கே வேலை செய்யும் போது கிடைச்ச ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீ புதுசாக வரவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். கம்பெனியில் இருக்கிறப்போ நம்ம நிறைய உறவுகளை ஏற்படுத்தியிருப்போம். நம்ம வெளியே போகிறப்ப அந்த உறவுகளை காயப்படுத்திக்காமல் போகிறது ரொம்ப முக்கியம். உன்னை பற்றி எப்பவுமே அவங்க நல்ல விதமாக யோசிக்கிற மாதிரி நடந்துக்கணும். பெரும்பாலும் உறவுகள் தனிப்பட்ட நபர்களோடு மட்டும்தான் இருக்கும். அந்த உறவுகள் எப்பவுமே கெட்டு போகாத அளவுக்கு நடந்துக்கணும். இங்கே இருக்கிற ஜிஎம் நாளைக்கு வேற ஒரு கம்பெனியில் இருக்கலாம். அங்கே போகிறப்ப அவர் உன்னை கூப்பிடணும்னு விரும்பணும். அனுபவமும் ஆட்களும் தான் ஒரு வேலையில் நம்ம சம்பாதிக்கிறது. வேலையை விட்டு போகிறப்ப அது ரெண்டையுமே எழுந்துடாமல் போகணும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் இங்கே இருக்கிறப்ப உங்களுக்கு கீழே ஒரு டீம் வேலை செஞ்சுருக்கோம். அவன் உனக்கு கீழே வேலை பண்ணியிருப்பான். அவன் டேலண்ட் என்னன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ வேலையை விட்டு போகிறப்ப அவன் பெருசாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 3 வருஷம் உனக்கு கீழே ஒருத்தன் வேலை செஞ்சிட்ருக்கான். இந்த வருஷம் நீ அவனுக்கு ப்ராப்பரான இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன்லாம் வாங்கி தரதா ப்ராமிஸ் பண்ணியிருப்ப. ஆனால் நீ இப்போ வேலையை விட்டு போயிட்டேன்னா திரும்ப ஒரு பாஸ்கிட்ட அவன் புதுசாக முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். திரும்பவும் 3 வருஷம் அவன் ப்ரூவ் பண்ணணும். இட்ஸ் அன்ஃபேர். அதனால் உனக்கு கீழே இருக்கிறவங்களோட டேலண்ட் என்ன, அவங்க சின்சியாரிட்டி என்ன,
கம்பெனி சார்பா போன வருஷம் நாம என்ன அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணோம், இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா மெயிலில் நீ ரெஜிஸ்டர் பண்ணணும். அவனுக்கு நீ ப்ராப்பரா ரேட்டிங் தரணும். ஸோ நீ வெளியே போனதுக்கு அப்புறமும் புதுசாக வர்றவங்க உன்னுடைய பழைய டீமை மரியாதை நடத்துறதுக்கும் அவங்களுடைய வளர்ச்சி நீ விட்டு போன இடத்துலையும் தொடர்றதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இதெல்லாம் சில பேசிக் திங்ஸ். நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். சார் பயங்கரமா இருக்கே சார். ஆனா கம்பெனி அப்படி நம்மள மரியாதையா நடத்தவே இல்லையே சார். அதுதான் நான் முதலே சொன்னேனே, கம்பெனி உன்னை எப்படி வேணால் நடத்திருக்கலாம், பதிலுக்கு நாமளும் அப்படி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. கம்பெனின்றது அதில் இருக்கிற சில இண்டிவிஜுவல்ஸ் தான். தலைவர்கள் மாறும்போது கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும். ஷேக்கருக்கும் டேவிட்டுக்கும் பதிலாக வேற ஆளுங்க வர்றப்ப கம்பெனி வித்தியாசமாக நடந்துக்கும். ஷேக்கர் மேலேயும் டேவிட் மேலேயும் இருக்கிற கோவத்தில் நம்ம கம்பெனியை டேமேஜ் பண்ணிட்டா நாளைக்கு நம்ம கம்பெனியில் திரும்ப வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அது உங்களை அஃபெக்ட் பண்ணும். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எஸ் சார். என்ன டாடா காலையிலேயே கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு? வெறும் அனுபவங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது, அதான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் ஆரம்பத்துல வித்தியாசமா தான் இருந்தேன். டாடாவோட பழக ஆரம்பிச்சக்கு அப்புறம் தான் என்னை நானே நிறைய மாத்திக்கிட்டேன். விஸ்வநாதன் எப்பவுமே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கறது, எதிரிகளை நேசிக்கிறது, இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்ததே ஜிஜி தான். காஃபி எடுத்துக்கோங்க. டேக் இட். சபா டே கட்ட, எனக்கு இந்த ஃப்ரீலான்சர் வேலை ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஏன் மாமா? டேய், ஃப்ரீலான்சர் வேலைங்கிறது அரக்கோணத்துல பயம் வைக்கிற மாதிரி. நினைச்ச டயத்துக்கு வேலைக்கு போலாம். ஏன் 8:30க்கு வரல 9:30க்கு வரலன்னு எவனும் கேள்வி கேட்க முடியாது. வேலையை முடிச்சோமா நினைச்ச டயத்துக்கு வீட்டுக்கு போலாம். ஏன் 9:30க்கு போற 10:30க்கு போறேன்னு எவனும் கேள்வி கேட்க போறது இல்ல. அது மட்டும் இல்லடா, ஒரு நாள் பரபரப்பா பயத்தை வித்தோம்னா அடுத்த 2 நாள் வீட்டுல அக்கடான்னு 2 காலை நீட்டி பப்பரப்பேன்னு தூங்கலாம். மாமா, ஐ லவ் ஃப்ரீலான்சிங் மாமா. ஆமாண்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, ஐ லவ் ஃப்ரீலான்சிங் மாமா. ஆமாண்டா, நமக்கு நாமளே மேனேஜர், நமக்கு நாமளே சீனியர் மேனேஜர், நமக்கு நாமளே பிரசிடென்ட், நமக்கு நாமளே வைஸ் பிரசிடென்ட். போதும் போதும், விட்டா ஓவரா பேசுவீங்க. இல்ல சார், இப்பெல்லாம் சொந்த பந்தத்துல கல்யாண வீடு, சடங்கு வீடு, காது குத்துனா ஒண்ணு விடுறது இல்லையே, எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்றேனே. இப்போ என்ன சொல்ல வர? ஃப்ரீலான்சர் வேலையில ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வர, அதானே? ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு சார். என்ன? சம்பளம் மட்டும் ரஜினிகாந்த் மாதிரி எப்ப வரும் எப்படி வரும்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சார். வேலைக்கு டயத்துக்கு போனாதான் சம்பளமும் டயத்துக்கு கொடுப்பாங்க. எப்ப வேணா வேலைக்கு போலாம்னா எப்ப வேணாதான் சம்பளமும் கொடுப்பாங்க. ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? பள்ளினே, இங்க வாங்கண்ணே. ஒரு 4 டீ கொடுங்க. உங்களுக்கு பழைய பாக்கி 29 ரூபா இருக்கு, அதை கொடுங்க. குடுக்காமையா விட்டுற போறான்? குடியா தரேன். முன்னாடியாச்சும் வேலையில இருந்தீங்க, நம்பி கடன் கொடுத்தேன். இப்ப ஃப்ரீலான்சர் ஆயிட்டீங்களா, எதை நம்பி கடன் கொடுக்கறது நானு? சார், ஒரு முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டேன். இப்பெல்லாம் எவனும் நம்பி கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். இத பாரியா பழனி, நீ எங்களை அசிங்கப்படுத்துறது ஓகே. இத பார், ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு அசிங்கப்படுத்து. இப்படி 20-30க்குலாம் அசிங்கப்படுத்தாதப்பா. அசிங்கமா இருக்குதுன்னு தெரியுதுல்ல, பணத்தை திருப்பி கொடுங்க. யோ, அந்த காசை நான் தரேன்யா, இப்ப போயா. ஏயா, ஏன் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னா அந்த ஆளை கூப்பிட்டு கலாச்சிட்டு இருக்கீங்க. சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இல்லையா, என் கல்யாணத்துக்கு ஒரு வழி சொல்லுங்க. சார், இந்த பிரச்சனை வாழ்க்கை பூரா வரக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு வழியெல்லாம் கிடையாது, ஒன்லி வழிதான். யோ, அது இல்லையா, எப்படி கல்யாணத்தை பண்றது, எங்க கல்யாணத்தை பண்றது, எப்ப கல்யாணத்தை பண்றது, இந்த மாதிரி ஒரு சில ஐடியாக்கெல்லாம் கொடுங்கயா. சார், இந்த ஏழை பாழைங்களை நம்பி கூட கல்யாணத்தை பண்ணலாம். அண்டா குண்டா அடகு வச்சாவது ஒரு 50-100 கவர்ல போடுவாங்க. இந்த மெத்த படிச்சவங்களை நம்பி கல்யாணம் பண்ணவே கூடாது. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கைய வீசிக்கிட்டே வருவானுங்க. இதை விட மீறி போனா ஒரு 30 ரூபாயில பொக்கே வாங்கிட்டு வந்து அதுல 40 பேரை எழுதி கொடுப்பானுங்க. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் இருந்து சாப்பிட்டு தான் போவானுங்க. யோ, ஆமால்ல சார்,
அந்த காலத்துல 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணா 50-60 ரூபாயாவது மொய்யா கலெக்ட் ஆயிடும். இப்பெல்லாம் 10 பைசா தேராது. சரி இப்போ என்ன பண்ணலான்ற? சார், வடபழனி கோயில்ல கல்யாணம், வர்றவங்களுக்குலாம் சரவண பவன்ல இருந்து சாப்பாடு டோக்கன். யோ, என்னையா இவ்வளவு பட்ஜெட்ல பண்ண சொல்றீங்க? விடுங்க சார், ஒரு கல்யாணத்தை சிம்பிளா பண்ணுங்க, அடுத்த கல்யாணத்தை பெருசா பண்ணிக்கலாம். யோ, என்னயா இப்படி வாய வைக்கிற? சார், இந்த பொண்ணோட தான் நீங்க ஆயுசு முழுக்கவும் வாழ போறீங்கன்றதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? அப்படி ஒண்ணும் உறுதியா சொல்ல முடியாது. அப்புறம் என்ன, இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஏன் இவ்வளவு செலவு பண்றீங்கன்ற? நம்ம ஏசிபி ராஜா இருக்கானே, 3.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணா, கல்யாண ஆல்பம் ரெடி ஆகி வர்றதுக்குள்ள டைவர்ஸ் ஆயிடுச்சே. அந்த போட்டோகிராஃபரு ஆல்பத்தை எவன்ட்ட கொடுத்து காசு வாங்குறதுன்னு தெரியாம திக்கு முக்காடி போய் நின்னான். யோ, என்னையா அப்படி ஒரே அடியா பயமுறுத்துறீங்க? சார், ஒரு கல்யாணத்தோட சக்சஸ் கல்யாணம் எப்படி பண்றோங்கிறதுல இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வாழறோங்கிறதுல தான் இருக்கு. மாமா, என்ன மாமா கொஞ்சம் கூட கூச்சப்படாம இப்படி சீரியஸா ஒரு தத்துவத்தை சொல்லிட்ட? டேய், வாழ்க்கையில நம்மளால எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியலையோ அதெல்லாம் மத்தவனுக்கு அட்வைஸா சொல்லிடணும். ஒருவேளை நீயே அதை ஃபாலோ பண்ணலன்னு கேட்டானா? டேய், பட்ட அனுபவத்தை சொல்றேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம்டான்னு சொல்லிட வேண்டியதுதான். யோ, எப்படி கல்யாணம் பண்றதுன்னு ஒரு ஐடியா கொடுங்கயா. சார், நம்ம முதலமைச்சர் அப்பப்ப இலவசமா திருமணங்கள் நடத்தி வைக்கிறாங்க. அதுல உங்க பேரை சேர்த்து விட்டோம்னு வைங்களேன், அவங்களே ஃப்ரீயா தாலி மெட்டில இருந்து பாய் தலைவாணி வரைக்கும் கொடுத்துருவாங்க. அப்புறமா வந்து நம்ம ஆபீஸ் கேண்டீன்லயே சின்னதா ஒரு ரிசப்ஷன் வச்சிருவோம். அட, நம்ம பழனி சாப்பாடுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, பாதி பயிலே சாப்பிடவே மாட்டாங்க, வெறும் கைய கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இது நல்ல ஐடியாவா இருக்கே சார். இருக்கவே இருக்கான் நம்ம செலிபிரிட்டி சிங்கர் புலி, அவன் தலைமையில ஆர்கெஸ்ட்ராவை நடத்திடுவோம். புலி இன்னும் 500 வருஷம் ஆனாலும் கல்யாண மண்டபத்துல பாடக்கூடிய அந்த கல்யாண பாட்டை பாடுறா. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோலைவனத்தில் ஒரு ஜோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். சரி, வேற ஏதாவது ஐடியா இருக்கா? சார், 50 பேர் உட்கார மாதிரி ஒரு ஹாலை எடுத்து 500 பேரை இன்வைட் பண்ணுங்க. அதுல நிக்க முடியாம உட்கார முடியாம பாதி பேர் போயிடுவோம். அப்புறம் டிராபிக் போலீஸ்க்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்து மண்டப வாசல்ல இருக்கிற வண்டி எல்லாம் கிளியர் பண்ண சொல்லிடுங்க. அங்க இருக்கிற பாதி பேர் ஓடி போடுவாருங்க. அப்புறம் கூட்டத்தை அதிகமா கூப்பிட்டா மாதிரி இருக்கும், ஜனங்க கம்மியாவும் இருக்கும். யோ, என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? கல்யாணம்ன்றது சந்தோஷமா பண்ண வேண்டிய விஷயம். யாருக்கு சந்தோஷம்? மாப்பிள்ளையும் பொண்ணையும் தவிர வர்றவன் எல்லாம் சந்தோஷமா இருப்பான். இது உனக்கு தேவையா? அப்படி இல்லையா, ஒரு கல்யாணம்னா இப்படி இப்படி இருக்கணும்னு இருக்குல்ல சார். அதெல்லாம் அந்த காலம் சார். சார், உங்க பட்ஜெட் என்னன்னு முதல்ல சொல்லுங்க. ஒரு 1 லட்சம். இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு கல்யாண பத்திரிகை அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம், அவ்வளவுதான். யோ, என்னையா சொல்றீங்க? சார், ஒரு கல்யாண கார்டு என்ன விலை விக்குதுன்னு தெரியுமா? ஒவ்வொன்னும் ஒரு புக் விலை விக்குது சார். சில்வர்ல பிள்ளையார் போட்டது, கோல்டுல கிருஷ்ணர் படம் போட்டதுன்னு பயங்கர காஸ்ட்லியா இருக்கு சார். சரி, ஒரு 1.5 லட்சம். அப்படியே கல்யாண மண்டபத்துக்கு வாடகை. கல்யாணம் பண்ணா ரிசப்ஷன் பண்ண முடியாது, ரிசப்ஷன் பண்ணா கல்யாணம் பண்ண முடியாது. எது எப்படின்னு நீயே பாத்துக்க. யோ, என்னையா எதையே சொல்லி கடைசியில கல்யாணத்தை பண்ண விடாம பண்ணிருவீங்க போல இருக்க. சார், கல்யாணம்ங்கிறது நம்ம ஊர்ல இப்பெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் ஆகி போச்சு சார். இதே ரேஞ்சில போச்சுன்னா டாடா, அம்பானி இந்த மாதிரி பரம்பரையில பிறந்தவன் தான் கல்யாணம் பண்ணி வாழ்வான். நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் அப்படி அப்படியே சேர்ந்து வாழ்ந்துன்னு போக வேண்டியதுதான். வேலைவாசி அப்படி இருக்குது. அட, அதை விடுங்க சார். நம்ம மந்திரமூர்த்தி இருக்கானே, அவன் கல்யாணம் எப்படி பண்ணான்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி பண்ணா? கல்யாணத்தை க்ளோஸ் ரிலேட்டிவ் மட்டும் கூப்பிட்டு பண்ணிக்கணும். க்ளோஸ் ரிலேட்டிவ்னா பெரியப்பா சித்தப்பா கிடையாது, அவங்க அப்பா அம்மா மட்டும். கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒரு துண்டு சீட்ல, ஐயா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க உங்க வீட்டுல இருந்தே வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் ஏன்பா கல்யாண கார்டு குடுக்குறியே, எப்போ கல்யாணம்னு கேட்டா அது போன வாரமே முடிஞ்சிச்சுன்றான். போன வாரம் முடிஞ்ச கல்யாணத்துக்கு ஏன்டா இப்ப பத்திரிகை குடுக்குறேன்னு கேட்டா, நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்டாட்டியோட போறப்போ எவ்வளையோ ஒருத்தைய தள்ளிட்டு போறான்னு சொல்லிட்டு கூடாதுல்ல அப்படிங்கிறான். கல்யாணம்
கல்யாணம். உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே, உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே, மாப்பிள்ளையாய் ஆனந்தமாக மணமாலை சூடிட கல்யாணம், கல்யாணம், கல்யாணம். சார் என்னம்மா? இல்ல உங்க கேபினுக்கு நீங்க எப்ப சார் போவீங்க? ஏமா? இல்ல இங்க பார், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. கேபின்ல இருக்கும்போது தொந்தரவு பண்றாங்கன்னா தான் நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். என்ன விஷயமா சொல்லு. ஒன்னும் இல்ல சார். ஒண்ணும் இல்லையா? அப்ப சும்மா தான் கேட்டியா? புரிஞ்சுக்க மாட்டியாமா? உங்களுக்குலாம் ஒரு வேலை, எனக்கு 363 வேலை. அது என்ன 363 வேலைன்னு பாக்குறியா? இந்த ஆபீஸ்ல மொத்தம் 363 பேர் இருக்கீங்க. 363 பேரை மேய்க்கிறது தான் என்னுடைய வேலை. போமா, போயிட்டு அப்புறமா வா. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சார் நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க மாட்டேன். ஜஸ்ட் 1 நிமிஷம் தான் ஆகும். 1 நிமிஷம் போதுமா? ஆமா சார், 1 நிமிஷம் கூட ஆகாது. ஜஸ்ட் 10 செகண்ட். 10 செகண்ட்லயா? அப்படி என்ன 10 செகண்ட்ல வேலை? இப்படி ஒரு லெட்டர் எடுத்து உங்க கையில கொடுக்கணும், அவ்வளவுதான். என்னமா லெட்டர் இது? வேற டிபார்ட்மெண்ட் மாத்துங்க, நாற்காலி எல்லாம் சரி பண்ணுங்க, அந்த மெடிக்ளைம் இன்னும் வரல, அதெல்லாம் உடனே ஏற்பாடு பண்ணுங்க, இப்படி ஏதாவது தானே? இல்ல சார். இல்லையா? அப்புறம் என்ன இருக்கு இந்த லெட்டர்ல? என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் சார். என்னது ரெசிக்னேஷன் லெட்டர்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னோட ராஜினாமா கடிதம் சார். என்னம்மா நீ மேஜர் சுந்தரராஜா மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி தமிழ்ல ஒரு வாட்டி சொல்லிட்டு இருக்கற? இது ராஜினாமா கடிதம்னு எனக்கு தெரியும், பட் ஒய்? என்ன சார் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நாங்கெல்லாம் வெளியே போனோன்னு தானே சூசனும் நீங்களும் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. உங்க கனவு நனவாக போகுது. இப்ப போய் ஏன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? அம்மாடி, என்னம்மா இப்படி கேட்டுட்ட? ஒரு HR மேனேஜருங்கிறவன் தனி மனுஷன் இல்லம்மா, அவன் ஒரு பொம்மை. கம்பெனி எப்படியெல்லாம் ஆட்டுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறவன். அரசியல்வாதிகளை விட அதிகமா அரசியல் பண்றது அவன்தாம்மா, வேற வழி இல்லம்மா. மத்தபடி எப்பவும் நீ எனக்கு தங்கச்சி மாதிரி தான். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. என்னம்மா அப்படி பாக்குற? இங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தரையும் நான் சகோதர சகோதரியா நினைச்சுதான் வேலை செய்யறேன். என்னால என்ன உதவ முடியுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். சார் இவ்வளவுலாம் சென்டிமெண்ட் ஆகாதீங்க சார். கொடுத்த வேலையை நீங்க செஞ்சீங்க, எனக்கு போதும்னு தோணுச்சு, நான் கிளம்புறேன். இதுல ஃபீல் பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல சார். இல்லம்மா, நீ எவ்வளவு மன வருத்தத்தோட இந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுல இருந்தே நீங்க எவ்வளவு தப்பு தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது சார். என்னம்மா சொல்ற? சார் நான் மனசு நிறைய சந்தோஷத்தோட இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கறேன். கார்த்திக் ஏற்கனவே வேலையை ரிசைன் பண்ணிட்டான், இப்ப நானும் ரிசைன் பண்றேன். ஓஹோ, மத்த HR மேனேஜர் மாதிரி அசிங்கமா நீ எங்க போற நான் கேட்க மாட்டேன். அதுல ஒண்ணும் பெரிய சீக்ரெட்லாம் இல்ல சார், உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அது. விஸ்வநாதன் சார் புதுசா கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, அங்கதான் நாங்க ஜாயின் பண்ண போறோம். அந்த தெய்வத்தை பார்த்தா நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுமா? கண்டிப்பா சொல்றேன் சார். அம்மா ராஜி, நீ இந்த ஆபீஸை விட்டு போகலாம், ஆனா என் இதயத்தை விட்டு எப்பவும் நீ போக மாட்ட. தங்கையர் தினத்துக்கெல்லாம் நான் உனக்கு SMS பண்ணுவேன். சரிங்கண்ணா. என்னம்மா கலாய்க்கிறியா? இல்லண்ணா, நீங்க பாசமா தங்கச்சின்னு கூப்பிடுறீங்க, அதே பாசத்தோட நானும் உங்களை அண்ணன்னு கூப்பிடுறேன். சரிம்மா, உனக்கு எப்ப எந்த ஹெல்ப் வேணாலும் இந்த அண்ணனுக்கு நீ ஃபோன் பண்ணலாம். 24x7 என் மொபைல் ஆன்ல தான் இருக்கும். இல்லண்ணா, இந்த ஆபீஸ்ல நீங்க பண்ண உதவிங்களே போதும், இதுக்கு மேலே நான் உங்களை சிரமப்படுத்த மாட்டேன். சீரியஸா பேசுறாளா இல்ல சிரிப்பா பேசுறாளான்னு தெரிய மாட்டேங்குதே. அண்ணா நான் கிளம்பட்டுமா? 1 month நோட்டீஸ் பீரியட் இருக்கு,
ஆமாண்ணா, இப்ப இருந்தே கால்குலேட் பண்ணிக்கோங்க. எனக்கு 26 நாள் லீவ் இருக்கு. வர வர எம்ப்ளாயிஸ் எல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க. இவங்களை சமாளிக்க ஹெச்ஆர்லாம் பத்தாது போல இருக்கு. இந்திய ராணுவத்துல இருந்து தான் ஆளை கூட்டு வரணும்னு நினைக்கிறேன். வேற என்ன சார்? வேற என்னம்மா, வேலையை விட்டு போற. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மனசுல வச்சுக்காம என்ன மன்னிச்சிருமா. சச்ச, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் வெறும் கருவிதாம்மா. என்னை ஏக்குறது வேற யாரோ. புரியுது சார். ஒருவேளை விஸ்வநாதன் சார் ஆபீஸ்க்கு ஹெச்ஆர் மேனேஜர் தேவைப்பட்டா கண்டிப்பா உங்க பேரை ரெக்கமெண்ட் பண்றேன் சார். விஸ்வநாதன் சாருக்கே உங்களை ரொம்ப பிடிக்குமே. அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா சார். நம்ம யாரை அதிகம் திட்டுறோமோ அவங்கள தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். அப்படி பார்த்தா சாருக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். கர்த்தரே, எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணுமா. உன் கல்யாணத்துக்கு மறக்காம கார்டு அனுப்பு. சார், கல்யாணம்லாம் எனக்கு முடிஞ்சு போச்சு. சாரிம்மா, குழந்தை பிறந்தா மறக்காம சொல்லி அனுப்பு. மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலேன்னு இந்த தாய் மாம சீர் சுமந்து வருவாமா. காமெடி பண்ணாதீங்க சார். ஒரு ஹெச்ஆர் மேனேஜரா நான் என் கடமையை செய்யறப்போ உன்னை கஷ்டப்படுத்திருக்கலாம். ஒரு அண்ணனா உன் மேல எப்போ நான் பாசக்காரனா தான் இருந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் ஒரு விஷயம். என்ன சார்? விஷ்ணுவும் லக்ஷ்மியும் விஸ்வநாதன் சார் கம்பெனில சேரலையா? சேர்றாங்க சார். இல்லையே, அவங்க இங்கதான் கண்டினியூ பண்ண போறதா சொன்னாங்க. அப்படியா சார்? ஆமாமா, சீரியஸா தான் சொல்றேன். இனி 2 வருஷத்துக்கு இங்கதான் இருக்க போறதா சொல்லிருக்காங்க. நீங்க 4 பேரும் நல்ல டேர்ம்ஸ்ல இல்லையோ? அப்படிலாம் இல்ல சார். இல்ல, ஒரு ஜோடி வெளியே போகுது, ஒரு ஜோடி உள்ளே இருக்கு. அதான் கேட்டேன். சரிம்மா, நீ கிளம்பு, நான் இதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன்.